வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். செங்கம் சட்டமன்ற தொகுதி அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் மகரிஷி மனோகரன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி ஆகியோர் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாக திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி கண்டன உரையாற்றினர். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய தலைமை கழக பேச்சாளரும் திரைப்பட நடிகையுமான பபிதா தமிழ்நாட்டில் கஞ்சாவை கொடுத்து இளைஞர்களை அளித்த ஒரு வரலாறு ஸ்டாலினுக்கு உண்டு என்று கூறினார். மேலும் இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மனோகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் நகர அதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் வீரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இதில் மாவட்ட செயலாளர் வேலழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை செம்பாக்கம் பகுதியில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கரிகாலன் கலந்து கொண்டு உரையாற்றினார். இதில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர் பாண்டியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கல்லூரியை எப்போதும் தூய்மையாக வைத்துக் கொள்ள கல்லூரி முதல்வரிடம் அறிவுறுத்தினார். இதில் ஆட்சியர் பல்லவி மற்றும் வட்டாட்சியர் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை எலவனார்சூர் கோட்டை பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ஜெய் கணேஷ் பேசுகையில் மகாராஷ்டிரா எம்எல்ஏ பொது மேடையில் பேசும்போது நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நாக்கை அறுத்தால் 11 லட்சம் தருவதாக கூறியதற்கு எதிராக சவால் விடும் விதமாக மகாராஷ்டிரா மாநில எம்எல்ஏ அந்தரங்க உறுப்பை அறுத்தால் 1 கோடி தருகிறேன் என்று கூறியுள்ளார். இந்த உரை தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் இந்து முன்னணி முன்னாள் மாநில தலைவர் ராமகோபாலனின் 98வது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்து முன்னணி கல்லிடைக்குறிச்சி நகர தலைவர் வேல்பாண்டி தலைமையில் நடைபெற்ற விழாவில் இந்து முன்னணி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் குணசேகரன், சேரன் மாதவி ஒன்றிய செயலாளர் ராம்குமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறையில் வசித்து வரும் சுவாமிநாதன் சுகந்திராணி தம்பதியினர் அதே பகுதியில் சூப்பர் மார்க்கெட் நடத்தி வருகின்றனர். இவர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதாக கூறி அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் 30 லட்சம் வரை கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. பணத்தை பெற்றுக்கொண்டு பல மாதங்கள் ஆகியும் திருப்பி தராமல் பணம் கேட்டு போனவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறி நாகர்கோவில் எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தியில் 80 வயதான மூதாட்டி சொர்ணம் அவரது மகள் பாண்டிலட்சுமியை அதே பகுதியில் உள்ள பசுபதி என்பவருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார். இந்நிலையில் குடும்ப பிரச்சினை காரணமாக மாமியார் பாண்டிச்செல்வி இடம் தகராறில் ஈடுபட்ட நிலையில் சொர்ணம் மற்றும் பாண்டிலட்சுமியை அருகிலிருந்த அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே இருவரும் பலியானார்கள். இது குறித்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரின் உடலையும் பிரேத பரிசோதனைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்து பசுபதியை கைது செய்தனர். வாலாஜாபாத் ஒன்றியம் கட்டவாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் கிராமத்தை சேர்ந்த மோகனா மற்றும் பிரபாகரன் ஆகியோருக்கு சொந்தமான மாடுகள் மேய்ச்சலுக்கு சென்ற நிலையில் கட்டவாக்கத்தில் இயங்கும் தனியாருக்கு சொந்தமான கூலண்ட் ஆயில் தயார் செய்யும் தொழிற்சாலைகளுக்கு முன்பாக இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து கால்நடை மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு மாடுகளுக்கு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதுகுறித்து வாலாஜாபாத் போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் தனியார் பள்ளி பேருந்து பள்ளி குழந்தைகளை ஏற்றுவதற்காக முத்தாளம்மன் கோவில் தெருவில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் சென்ற 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பள்ளி வாகனத்தில் குழந்தைகள் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்து தொடர்பாக வாகனத்தை கைப்பற்றி சின்னமனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் இருந்து பழனி செல்லும் பேருந்தில் பயணம் செய்த 11 கேரள மாநிலம் இளைஞர்கள் மது போதையில் பேருந்திற்குள் புகைப்பிடிப்பதும் கூச்சலிட்டுள்ளனர். இதுகுறித்து பேருந்து நடத்துனர் ராமகிருஷ்ணன் கொடைக்கானல் காவல்துறைக்கு செல்போனில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல் ஆய்வாளர் பாஸ்கரன் மது போதையில் உள்ள கேரள மாநில இளைஞர்களும் அறிவுரை கூறி பொது பயணத்தில் பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகளை தொந்தரவு செய்யக்கூடாது, மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா கடத்தி வந்து விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகத்திற்கிடமாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்களிடம் சோதனை மேற்கொண்டதில் அவர்களிடம் கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பெண் ஒருவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் IAS அதிகாரியாக பணிபுரிவதாகவும் அவரிடம் புதுக்கோட்டையை சேர்ந்த நபர் ஒருவர் பணம் வாங்கி ஏமாற்றியதாகவும் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவர் போலி IAS அதிகாரி என தெரிய வந்ததை அடுத்து அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 5 கோடியே 40 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலைகள் அமைப்பதற்கான பணிகளை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் உள்ளிட்டோர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். இதில் தெள்ளாறு ஒன்றிய குழு தலைவர் கமலாட்சி இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள காயாமொழி ராமநாதபுரத்தை சேர்ந்த இசக்கிமுத்து என்பவர் பெயிண்டிங் வேலை செய்து வந்தார். இந்நிலையில் திருச்செந்தூர் குமாராபுரம் அருகே பைக்கில் வந்து கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் தலையில் காயம் ஏற்பட்டு மூளைச்சாவு அடைந்தார். பின்னர் அவரது மனைவியின் விருப்பத்தின்படி அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. பின்னர் அவரது உடலுக்கு திருச்செந்தூர் கோட்டாட்சியர் சுகுமாரன், தாசில்தார் பாலசுந்தரம், மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குநர் மருத்துவர் பொன் ரவி ஆகியோர் மாலை அணிவித்து அரசு சார்பில் மரியாதை செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனத்தில் 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 9 நாட்களாக தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாகவும் ஓரிரு நாளில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்பு உள்ளதாகவும் CITU மாநில செயலாளர் முத்துக்குமார் உரையாற்றினார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு உதவி இயக்குநர் தணிக்கை சான்றிதழ் வழங்க மறுப்பதாக குற்றம் சாட்டி ஓய்வூதியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் குறித்து பேசிய அவர்கள் எவ்வித தீர்வும் வழங்கப்படாததால் வரும் 23ஆம் தேதி முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சுமார் 1500 கோடி ரூபாய் மதிப்பிலான 48.5 ஏக்கர் ஆராய்ச்சர் நிலத்தை ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் கைப்பற்ற முழு முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நிலத்தை அரசு கைவசப்படுத்தினால் மாவட்டத்தின் முக்கிய அரசு பணிகளுக்கு பயன்படுத்த உதவக்கூடும் எனவும் இதனால் தமிழக அரசு இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து நிலத்தை மீட்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் பார்வதிபுரத்திலே ஆராய்ச்சா என்று சொல்லக்கூடிய நிலம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 48.28 சென்ட், அதாவது சுமார் 50 ஏக்கர் நிலம் ஆராய்ச்சா நிலம், அரசு நிலம். கொச்சின் திருவிதாங்கூர் சமஸ்தான ஆட்சியின் கீழ் ஆராய்ச்சான்னு சொல்லக்கூடிய ஒரு தூக்கில் போடக்கூடிய தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் தான் ஆராய்ச்சா. அவங்க அந்த நிலத்தை அவங்களுக்கு உரிமை கிடையாது, அதை பயன்படுத்தி கொள்ளலாம்ங்கிறது தான் நிலம். இதை ஒட்டி நாங்கள் இது அரசு நிலம், இந்த அரசு நிலம் அரசு இதை மீட்டெடுக்க வேண்டும் சொல்லி அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நாகராஜன் அவரோட மனு கொடுத்து பெரிய போராட்டங்களை நடத்தினோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் முறையாக ஆமாம் இது கரெக்டு, இது அரசு நிலம்தான், ஆராய்ச்சா நிலம்னு மீட்டு அவர் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டார். 2000 பேருக்கு வீடு, அடுக்குமாடி குடியிருப்பு, கேன்சர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் 11 ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அவர்களது ஊராட்சிக்கு அடிப்படை வசதி செய்வதற்கு நிதி ஒதுக்க வேண்டி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒன்றிய குழு உறுப்பினர் ஐயாசாமி என்பவருக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். 3ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் இதுநாள் வரை ஒன்றிய கவுன்சிலருக்கு ஒன்றிய பொது நிதியிலிருந்து நிதி ஒதுக்கப்படவில்லை. கடந்த 7-8 மீட்டிங்களில் நாங்கள் இதை பற்றி கேட்கும்போது உங்களுக்கு நிதி ஒதுக்கப்படும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படவில்லை. இது கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் பொது நிதியிலிருந்து கவுன்சிலர் நிதி ஒதுக்கப்படாத காரணத்தால் நாங்கள் மக்களை சந்திப்பதில் மிகப்பெரிய சிரமம் ஏற்பட்டுள்ளது. மக்களுக்கு குடிநீர் மற்றும் தார் சாலை மற்ற அடிப்படை வசதி செய்தி தருவதில் மிகப்பெரிய தாமதம் ஏற்படுகிறது. இதனால் மக்கள் மிகப்பெரிய சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் எல்லோரும், அதாவது தமிழ்நாடு அரசு கேட்டதற்கு இங்கே அஃபிஷியல்ஸ் உட்பட எல்லாருமே 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் இதுநாள் வரை
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள அரசு ஆதிதிராவிட நல உயர்நிலைப் பள்ளி வத்திராயிருப்பு பகுதியைச் சேர்ந்த முருகக்கனி வாசுமதி தம்பதியினர் 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் பள்ளிக்கு தேவையான கல்வி உபகரண பொருட்களை ஊர் மக்களுடன் மேளதாளங்கள் முழங்க கல்வி சீராக பள்ளிக்கு வழங்கினர். நெல்லை மாவட்டம் வடக்கன்குளத்தை சேர்ந்த கல்லூரி மாணவி கனிஷ்டா டீனா சென்னையில் நடைபெற்ற 4வது தெற்காசிய ஜூனியர் தடகள போட்டியில் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வென்றார். இதையடுத்து அவர் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார். கோவையில் முதல் மண்டல தென் மாநில அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் 2024 போட்டி சோமயம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் ஸ்கேட்டிங் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் இருந்து தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பயிற்சியாளர் இதில் வெற்றி பெறுபவர்கள் தேசிய அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். வணக்கங்க. இங்கே இப்போ நடக்க போகிற ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ சவுத் ஜோன் ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப். ஒரு 4 ஸ்டேட்லேருந்து வராங்க. எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல் பசங்க தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, பாண்டிச்சேரி 4 ஸ்டேட்லேருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 3500 குழந்தைங்க மேலே வராங்க நம்ம சிபிஎஸ்இ சவுத் ஜோன் ஈவெண்ட்டுக்காக. இது 2வது முறையாக நடக்குது. அதான் முதல் முறை வந்து நம்ம சென்னையில் நடந்தது போன வருஷம். இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூரில் நடக்குது. ஸோ இப்போ வரைக்கும் இவ்வளோ ஸ்ட்ரென்த்து இதான் ஃபஸ்ட் டைம் வருது நம்மளுக்கு. நம்ம ஊர்லேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 1500 குழந்தைங்க மேலே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த குழந்தைங்கலாம் இந்த ஈவெண்ட்டை சவுத் ஜோன் முடிச்சாங்கன்னா அடுத்து நேஷனல்ஸ் போவாங்க. ஸோ அந்த நேஷனல் செலெக்ஷன் வந்து இங்கே ஒரு 5 நாள் நடக்க போகுது. இன்னிலேருந்து ஆரம்பித்து அடுத்து 22 வரைக்கும் இங்கே நடக்க போகுது. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகர் பகுதி சாலையில் பல நாட்களாக பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறி துர்நாற்றம் வீசுகிறது. இது குறித்து நகராட்சி நிர்வாகத்திற்கு பல முறை தகவல் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததாக கூறப்படுகிறது. இந்த கழிவு நீரை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஜோதி கன்னியம்மன் கோவிலின் பின்புறத்தில் உள்ள கால்வாய் நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாமல் இருந்துள்ளது. இதனால் சாலையில் கழிவுநீர் தேங்கியதாகவும் இதனால் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் இதனால் உடனடியாக கால்வாயை சுத்தம் செய்ய வேண்டும் எனவும் பேரூராட்சிக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையை தொடர்ந்து கோத்தகிரி மலைத்தொடர்களில் லட்சக்கணக்கில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர்களாக பூத்து குலுங்குகிறது. இந்நிலையில் மலைப்பகுதி முழுவதும் நீல நிறத்தில் ரம்யமாக பூத்து காட்சியளித்து வரும் நிலையில் குறிஞ்சி மலர்கள் பூத்துள்ளதால் கிராமம் செழிக்கும் என கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் வருசநாடு பகுதியில் உள்ள மந்தையம்மன் கோவிலில் புரட்டாசி மாத விழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரமும் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை விஸ்வகர்மா ஐந்தொழிலாளர்கள் நலசங்கத்தின் சார்பில் 3ஆம் ஆண்டு விஸ்வகர்மா ஜெயந்தி ஆராதனை விழா கருமார் தச்சு கூட்டமைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் பிரம்மஸ்ரீ பெருந்தச்சு அப்பர் லட்சுமணன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் விஸ்வகர்மா காயத்ரி தேவிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஊர்வலம் எடுத்துச் செல்லப்பட்டது. இவ்விழாவில் தலைவர் ராஜேந்திரன், செயலாளர் சரவணன், பொருளாளர் மணிகண்டன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்து உள்ள மத்திய திருப்பதி பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத பிறப்பையொட்டி பெருமாளுக்கு அதிகாலை முதலே சிறப்பு அலங்காரம் மற்றும் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தென் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையே 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் சார்ஜாவில் நடைபெறுகிறது. அதில் இவ்விரு அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டியில் ஆப்கானிஸ்தான் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 107 ரன்கள் அடித்து அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் சர்வதேச கிரிக்கெட்டில் தென்னாப்பிரிக்கா அணியை முதல் முறையாக வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் வரலாறு படைத்துள்ளது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.